டிஸ்டன்ஸ் வந்து போடும்போது நல்லா இருக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். Do you got a clarity over there? No. க்ளோஸ் விசுவலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறா, க்ளோஸ் பண்ணி விசுவலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணு. கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி லைட் அட்ஜஸ்ட் பண்ணு. ஒன்று அங்கே காட்டு, இல்லைன்னா இங்கே காட்டு, இல்லைன்னா முடிச்சா காட்டு. மெதுவாக டைம் ஃபாஸ்ட்டாக டன் பண்ணாது. இப்போ நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க? ரெட் பண்ணிட்டுருக்கா ஷேர் வந்துருக்கு. ஓகே, இப்போ ஃபேஸ் வந்துருச்சா? இப்போ கிளாரிட்டி இருக்கா? இல்லை எடுக்க மாட்டேன், போட்டாச்சு வந்து ஃபேஸ் மாட்டோம். ஒயர்டு கேமரா எடுத்துகிட்டு போக முடியும். ஒயர்லெஸ் மெதுவாக கொண்டு போய் கால் மெதுவாக திருப்பா கால் வரைக்கும் மெதுவாக திருப்பா. கை வந்துச்சாங்க. பின்னாடி இருந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். கூட்டம் அப்பொழுது ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னையே கேட்கிறேன். நல்லவர் ஒருவர். நீ வாழ்வதை விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். லேப்டாப் ஃபோன் பண்ணேன் இந்த கண்டிஷனில் அதற்கு இயேசு, நீ நிலையுள்ளவனாக இருக்க விரும்பினால் போய் உதவிகளை எடுத்து எழுந்து, அப்பொழுது செல்வதாக இருப்பேன், பின்பு வந்து இது மாத்தாமே தான் போயிட்டு இதுல இருந்து எடுக்க அந்த 3 ஆண்டுகளில் உலகத்தின் வரலாற்றை தலைமையாக மாற்றியது. 3 ஆண்டுகளில் நீ செய்தவைகள் 3000 ஆண்டுகள் உலகம் முடியும் வரை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இடையிலான நீ மட்டுமல்ல, இடையிலான ஒவ்வொருவராலும் இந்த மாற்றத்தை செய்ய முடியும் என்று நம்பி, எனவேதான் உம்மை சந்திக்க வந்த இளைஞனுக்கு ஒரு மாபெரும் சவாலினை தருகின்றேன்.
இந்த உலகத்தின் காரியங்களில் உலகத்தினுடைய செல்வங்களில் நம்பிக்கை வைத்து அதுதான் எல்லாம் முடியும், அதற்குத்தான் ஆற்றல் உள்ளது என்று எண்ணிய இளைஞனுக்கு உன்னிடம் அதைவிட பெரிய ஆற்றல் உள்ளது. உன்னை வீட்டில் கொண்டிருக்கும் செல்வத்தை என்ன பண்றது மாபெரும் சவாலை இடையினால் நீ உங்களிடமிருந்து ஆற்றலை உங்களிடம் வந்த அனைத்து இளைஞர்களுடைய ஆற்றல்களையும் வெளிப்படுத்த பெரியாக அனைவருக்கும் மாபெரும் உங்களிடம் ஒன்று குறைவாக உள்ளது என்று கூறி அந்த குறைகளை கூறி இளைஞர்களை உலகத்தை மாற்ற வல்லவர்களாக வாழ அதே மாதிரிதான் இளைஞர்களை வரவேற்றார், இளைஞர்களை உதவி செய்தார், இளைஞர்களுடைய ஆத்மங்களை ஒழுங்குபடுத்தினார். இளைஞர்கள் சிறுவரையும் போகாமல் இறைவன் பால் மக்கள் பால் ஈடுபாடு கொள்ள அழைத்தார். இவ்வாறு இன்று தன்னை சந்திக்க வந்த இளைஞரை இயேசு ஒரு சவால் போல அனைத்து இளைஞர்களுக்கும் சவால் விட்டார். இறைவன் அவர்களுக்கு ஏற்பாடு வழங்கி இருக்கின்ற அந்த ஆத்மர்கள் வெள்ளமென பெருக்கெடுத்து கொள்ள சவாலாக ஆற்றலாக இருந்தது. அந்த நோக்கிய பணியை இன்று அவருடைய வழியில் பிரவேசிப்பதை குறிப்பிடும் கணியர்களையும் சிறந்த விதத்தில் செயல்படுத்துகிறார். இந்த நண்பர்களின் இளைஞரான இயேசுவை மக்களுக்கு ஒரு பாதையை வளர்ந்து வந்த எங்களுடைய இந்த நல்போசோர்களுக்கு அவர் இளைஞர்களையும் இளம்பெண்களையும் ஊக்குவித்து அவர்களிருந்த ஆசிரியர்களை வெளிப்பட ஆட்சிய பணிகளுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து அவருடைய வழியில் செயல்பட்டு வருகின்ற அனைத்து சுவிசேஷத்தை குழுக்கள் வெளியிட்டிருக்கிறது. அவர்கள் வாயிலாக எத்தனையோ வெளிகளையும் மதுமதிக்கு மக்கள் பணிக்கு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அவர்கள் வாயிலாக உலகத்தை மாற்றுவதற்காக, உலகத்தை மேம்படுத்துவதற்காக நன்றி கூறுகிறோம். வெளிப்படுத்த அவர்கள் ஊக்கப்படுத்தினார். அதே வேளையில் அவர்களுக்கு மாபெரும் சுபாவம் நம்மளை அறிவுற நாங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அரவணைப்பதும் வழிகாட்டுவதும் அன்பு செய்வதும் அவர்களை சவாலாக அவர் மீது நாங்கள் கொண்டிருக்கின்ற அன்பின் அவர்களுக்கு வாழ்க்கையை வாழ அவர்களை நல்ல
இடையிலான இயேசுவை வளர்த்தெடுத்த எங்கள் தாயும் எங்கள் இயேசுவின் தாயுமானவர்களே, ஒரு மகனை கோழையாக வளர்த்தவர்களே, ஒரு மகனை ஆற்றல் மிக்கவராக வல்லமை மிக்கவராக நீ வளர்த்தவர்களே, இளமையிலேயே ஒரு குறிக்கோளோடு லட்சியத்தோடு வாழ கற்றுக் கொடுத்தேன். அவர்கள் இருக்கின்ற ஆற்றலை நீர் அவர்களுக்கு ஈடுபட்டுக் கொள்ள தடையாகிறது. ஆனால் ஒரு திருமணத்தில் உமது நேரம் வந்துவிட்டது, இதுதான் ஒரு தருணம் என்று அவர்கள் செயல்பட அழைத்த அன்னையே, இளைஞரான இயேசுவை வளர்த்தெடுத்த அன்னையே, அவருடைய அவருடைய பணியின் அவரை தேடி சென்று அவர் சிறப்போடு மக்கள் மத்தியில் பரபரப்பாக இருக்கிற அவருக்கு ஒரு பிரசன்னத்தை எல்லாரும் ஈடுபட்டுள்ளவராக, எல்லாரும் வீழ்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டவராக, எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டவராக இருக்கிறது, எல்லாரும் வெறுக்கப்பட்டவராக இருக்கிறது. இளைஞனான அவர் மகனை லட்சிய பாதையில் அவர் செல்கின்ற பொழுது அவர்களுக்கு பலமாக ஆதரவாக இளைஞனான இயேசு எல்லோரும் அவர் கொல்லப்பட வேண்டும் என்று வெறுப்பினை கற்றுக்கொள்கிற நேரத்தில் அந்த இளைஞன் இயேசு உடலில்